நாகமானின் காணிக்கை. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். அவர்களில் ஒருவன் சமாரியன். அவன் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொன்னான். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திறகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:15-16. சீரியருடைய படைத்தலைவனாகிய நாகமான் சமாரியனைப் போல எலிசாவுக்கு நன்றி சொல்ல வருகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதையும் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதையும் நாகமான் அறிந்து கொள்கிறான். இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு யாரும் தேவன் இல்லை என்பதையும் நாகமான் அங்கீகரிக்கிறான். நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமான பின்பு தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். அவர்களில் ஒருவன் மட்டுமே இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறான். நாகமானும் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கியவுடன் எலிசாவுக்கு நன்றி கூற திரும்பி வருகிறான். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் தான் வைத்திருக்கும் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்று எல்லோருக்கும் முன்பாக சாட்சி பகருகிறான். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியாரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவர்கள் மூலமாக பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் நாகமானைப் போல சாட்சி பகருவார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்து சபையாருக்கு கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். அப்போது முழு உலகத்தாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாகமான் வற்புறுத்தி கூறியும் எலிசா அவரிடத்தில் காணிக்கை வாங்க மறுத்து விடுகிறார். ஏனெனில் நாகமான் குணமானது கர்த்தர் செய்த காரியம், அது எலிசாவின் கிரியை அல்ல. ஆகையினால் கர்த்தருக்குரிய கனத்தை இந்த ஊழியக்காரன் தனக்கு பெற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். எலிசா சொன்ன பிரகாரம் யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணிய போது நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கிற்று. அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. அவன் இப்போது சுத்தமா இருக்கிறான். அவனுக்கு கர்த்தருடைய அற்புதமும் நடந்திருக்கிறது. அவன் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அனுபவித்திருக்கிறான். கர்த்தருடைய தெய்வீக கிருபைகளையும் அவருடைய வல்லமைகளையும் பெற்று அனுபவித்திருக்கிறவர்கள் கர்த்தரை குறித்து வல்லமையாய் சாட்சி சொல்லுவார்கள். மகிமையுள்ள கர்த்தரை அவர்களும் மகிமைப்படுத்துவார்கள். நாகமான் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு ஒரு காணிக்கையை கொடுக்க விரும்புகிறான். அவனிடத்தில் பொன்னும் வெள்ளியும் மாற்று வஸ்திரங்களும் இருக்கிறது. ஆனால் எலிசாவோ நாகமானிடத்திலிருந்து காணிக்கையை பெற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். எலிசா நாகமானிடம், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்.
நாகமான் வாங்க வேண்டும் என்று எலிசாவை வருந்தினாலும் எலிசா தட்டுதல் பண்ணி விடுகிறார். எலிசா ஐஸ்வர்யவான் அல்ல. எலிசாவுக்கும் தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் எலிசா சீரியனாகிய நாகமான் இடத்திலிருந்து காணிக்கையை வாங்கிக் கொள்ள மறுத்து விடுகிறார். எலிசா இதன் மூலமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். நாகமான் ஒரு புதிய விசுவாசி. நாகமானுடைய ஆவிக்குரிய காரியங்களில் எலிசா கவனம் செலுத்த விரும்புகிறார். புதிய விசுவாசிகளிடத்திலிருந்து அதிகமான காணிக்கைகளை வாங்க வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் ஆசைப்படக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் ஆர்வம் காண்பிக்காமல் ஆவிக்குரிய காரியங்களில் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும் என்கிற மனப்பக்குவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். போதும் என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம். நாகமான் எலிசாவினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்று சாட்சியாக சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை எலிசா உறுதி பண்ணுகிறார். ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். 1 கொரிந்தியர் 9:18. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். 2 கொரிந்தியர் 11:9. நாகமான் இதுவரையிலும் சீரியரின் தெய்வமாகிய ரிம்மோனை ஆராதித்தவன். இப்போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறான். தன்னிடத்திலிருந்து எலிசா காணிக்கையை வாங்க மறுத்துவிட்டாலும் நாகமான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறான். கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்த வேண்டும் என்று நாகமான் தீர்மானிக்கிறான். சீரிய தேசத்திலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும் என்பது நாகமானின் விருப்பம். எலிசா நாகமானுடைய காணிக்கையை வாங்க மறுத்து விடுகிறார். அப்போது நாகமான் எலிசாவிடம், ஆனாலும் 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என்று சொல்லுகிறான். நாகமான் தன் குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமாய் இருக்கிறான். இது நாகமானுக்கு மிகவும் சந்தோஷமான காரியம். அவன் தன் விக்கிரக ஆராதனையில் இருந்து நீங்கி சொஸ்தமாகி இருக்கிறான். இது எலிசாவுக்கு மிகவும் சந்தோஷமான காரியம். குஷ்டரோகத்தை விட விக்கிரக ஆராதனை மிகவும் கொடிய வியாதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கி தன்னை சுஸ்தமாக்கினார் என்று நாகமான் நம்புகிறான். இனிமேல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நாகமான் தீர்மானம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்த வேண்டும் என்று நாகமான் தீர்மானம் பண்ணும்போது இனிமேல் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை என்றும் தீர்மானம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மண்ணும் விசேஷமானது என்று நாகமான் நினைக்கிறான். சீரிய தேசத்திலே கர்த்தருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும் என்பது நாகமானின் விருப்பம். அந்த பலிபீடத்தை சீரிய தேசத்து மண்ணால் கட்டாமல் இஸ்ரவேல் தேசத்து மண்ணால் கட்ட வேண்டும் என்று நாகமான் விரும்புகிறான். அவன் தன்னுடைய விருப்பத்தை எலிசாவிடம் சொல்லுகிறான். நாகமான் எலிசாவிடத்தில் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறான். நாகமான் இஸ்ரவேல் தேசத்தின் மண்ணுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதைவிட அதிகமான மதிப்பு கொடுக்கிறான். அதே வேளையில் நாகமான் கர்த்தருடைய ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் குறைவாக முக்கியத்துவம் கொடுக்கிறான். சீரிய தேசத்தில் உள்ள ரிம்மோன் கோவிலிலே சீரியாவின் ராஜா பணிந்து கொள்ளும் போது தானும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று நாகமான் சொல்லுகிறான். ரிம்மோனை பணிந்து கொள்வது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்பது நாகமானுக்கு தெரிந்திருக்கிறது. அது விக்கிரக ஆராதனையின் ஒரு பகுதி. நாகமான் இதை பற்றி எலிசாவிடம் சொல்லும் போது ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்று சொல்லுகிறான். நாகமான் எலிசாவிடம் சொல்ல போகிற காரியம் தப்பிதமான காரியம் என்றும் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்றும் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் தாமே இந்த காரியத்தை தனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாகமான் முதலாவதாக சொல்லுகிறான். நாகமான் எலிசாவை நோக்கி, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது
நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும் என்று சொல்லுகிறான். தான் இப்படி ரிம்மோன் கோவிலில் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்று நாகமான் எலிசாவிடம் மறுபடியும் சொல்லுகிறான். ரிம்மோன் சீரிய தேசத்தாரின் தெய்வம். இந்த தெய்வத்தை பற்றி அதிகமாக தெரியவில்லை. ஒருவேளை இந்த தெய்வம் சூரிய ஆராதனையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். சீரிய தேசத்து ராஜா ரிம்மோன் கோவிலுக்கு போகும்போது அவனுடைய படைத்தலைவனாகிய நாகமானும் அவனோட கூட போவான். ரிம்மோனை பணிந்து கொள்ள சீரிய ராஜா கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நாகமான் அவனுக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியது வரும். இந்த காரியத்தை கர்த்தர் தனக்கு மன்னிப்பாராக என்று நாகமான் விண்ணப்பம் பண்ணுகிறான். இஸ்ரவேலிலும் இதுபோன்ற பழக்கம் இருந்தது. பாரம்பரியத்தின்படி எஸ்தருக்கு 2 ஸ்திரீகள் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்களாம். ஒரு ஸ்திரீ எஸ்தரின் வஸ்திரங்களை ஏந்தி பிடித்துக் கொண்டு வருவாள். மற்றொரு ஸ்திரீ எஸ்தருக்கு கைலாகு கொடுத்து அழைத்து வருவாள். நாகமான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது பாவம் என்று தெரிந்திருக்கிற ஒரு காரியத்தை விட்டு விலக முடியாமல் இருக்கிறான். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அவரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் பின்பற்ற வேண்டும். பாவங்களை விட்டு விலகி வருகிறவர்கள் தங்களுக்கு பாவம் என்று தெரிகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி வர வேண்டும். நமக்கு பிடித்த ஒரு காரியம் பாவமா இருக்கும்போது அந்த பாவத்தை செய்வதற்கு கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கக்கூடாது. பாவம் செய்ய கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். நாகமான் புதிய விசுவாசி. அவன் சீரியா தேசத்தை சேர்ந்தவன். இப்போதுதான் அவன் கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் கிருபையையும் இரக்கத்தையும் உணர ஆரம்பித்திருக்கிறான். நாகமானின் சூழ்நிலை எலிசாவுக்கு நன்றாய் தெரிகிறது. ஆகையினால் எலிசா நாகமானை பார்த்து சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். நாகமானும் சமாதானத்தோட புறப்பட்டு போகிறார்.